இப்போ பத்ம புராணம் எத்தனை கண்டமா பிரிஞ்சிருக்குன்னு சொன்னேன்? 6 கண்டம். அதுல முதல் கண்டம் ஆதி கண்டம். அந்த ஆதி கண்டம் அத தொடங்குறார். நைமிஷாரண்யம் அப்படிங்கிற க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்துல ரிஷிகள் அத்தனை பேரும் அவர்கள்லாம் தவம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். 88,000 ரிஷிகள். அந்த 88,000 ரிஷிகளுக்கும் தலைவராக இருப்பவர் சௌனகர் அப்படின்னு பேர். 88,000 ரிஷிகள். அடுத்த காலக்ஷேபத்துல நம்பர்ஸ் கேட்பேன். சொல்லுவீங்களா? சரி. நைமிஷாரண்யம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல 88,000 ரிஷிகள். அவர்கள் அத்தனை பேரும் பிரம்மாவனிடத்துல போய் நாங்கள்லாம் பூமியில தவம் புரிவதற்கு ஒரு சிறந்த இடத்தை காட்டணும் அப்படின்னு வேண்டினார்களாம். ரிஷிகள் அத்தனை பேரும் பிரம்மாவனிடத்துல போய் நாங்கள்லாம் பூமியில தவம் புரிவதற்கு ஒரு சிறந்த இடத்தை காட்டும் அப்படின்னு சொன்னாராம். அதனால அவர் ஒரு தர்பை எடுத்து அந்த தர்பையே வட்டமா சுற்றி, ஒரு தேர் சக்கரத்தை போல சுற்றி அந்த வட்ட வடிவமா இருக்கக்கூடிய தர்பைய அப்படியே உருட்டி விட்டாராம் பிரம்மா. இந்த தர்பை, இந்த சக்கரம் எங்க போய் நிக்கிறதோ அந்த இடம்தான் நீங்க தவம் புரிவதற்கு சிறந்த இடம் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே உருட்டி விட்டார். அது பிரம்மலோகத்துல இருந்து கீழே தபோலோகம் வந்தது. இன்னும் கீழே அப்படியே பூலோகத்துல தானே ரிஷிகள்லாம் கேட்கிறா, பூலோகத்துல சிறந்த இடம்னு தானே கேட்கிறா. அதனால அது பூலோகத்துக்கு வந்தது. பூலோகத்துக்கு வந்து அந்த சக்கரம் அப்படியே சுத்தி 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 வந்து நைமிஷாரண்யம் அப்படிங்கிற இடத்துல வந்து நின்று விட்டதாம். நைமிஷாரண்யம் அப்படிங்கிற இடத்துல பிரம்மாவனுடைய தேர் சக்கரம் இல்லைன்னா தர்பையினால சுத்தின அந்த சக்கரம் அது வந்து நின்று விட்டது. அதனால ரிஷிகள் 88,000 பேரும் நைமிஷாரண்யம் தான் நாம வாழ்வதற்கு, தவம் புரிவதற்கு, யாக யஜ்யங்களை செய்வதற்கு சிறந்த இடம் அப்படின்னு அவர்கள்லாம் அந்த இடத்துல இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலாம். நைமிஷாரண்யம் அப்படிங்கிற க்ஷேத்திரம். அரண்யம் அப்படின்னா காடு. நேமி அப்படின்னா கூர்மையான முனை, சக்கரத்தினுடைய கூர்மையான முனை. அது எந்த இடத்துல, எந்த காட்டுல குத்தி நின்றதோ அந்த காட்டுக்கு நைமிஷாரண்யம் அப்படின்னு பெயர். அதுக்கப்புறம் பிரம்மாவனுடைய கையிலிருந்து ஒரு தர்ப வந்தது இல்லையா, அந்த தர்ப எல்லாம் நிறைய முளைத்து இருக்கக்கூடிய இடம் அந்த காடு. அதனால நைமிஷாரண்யம் அப்படின்னு பெயர் ஏற்பட்டது. ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்கள் 8 க்ஷேத்திரங்கள். பூமியில இருந்து தானே ஆவிர்பவித்த க்ஷேத்திரங்கள் 8 க்ஷேத்திரங்கள். புராணத்துல காட்டி இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் 8 க்ஷேத்திரங்கள். அதுல வடக்க ஒரு 4, தெற்க ஒரு 4. வடக்க இருக்கக்கூடிய 4 பத்ரீகாசிரமம், ஸ்ரீ சாளக்கிராமம், அதுக்கப்புறம் நைமிஷாரண்யம், புஷ்கரம் அப்படிங்கிற 4 க்ஷேத்திரம். தெற்க இருக்கக்கூடிய 4 அப்படின்னா ஸ்ரீரங்கம், அதுக்கப்புறம் திருமலை, வானமாமலை, ஸ்ரீமுஷ்ணம் அப்படிங்கிற க்ஷேத்திரம். அதுல வடக்க இருக்கக்கூடிய 4 க்ஷேத்திரங்களுக்குள்ள ஒன்று நைமிஷாரண்யம். 88,000 ரிஷிகள், சௌனகாதி ரிஷிகள் அங்க எல்லாரும் அவர்கள் சேர்ந்து இருந்தார்களாம். அப்ப அந்த இடத்திற்கு வேதவியாசருடைய சீடர் ரோமஹர்ஷனர் அப்படின்னு பேர். அந்த ரோமஹர்ஷனர்ங்கிறவர் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார். வேதவியாசர் அவர்தான் ரிக்கு வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், ஆதர்வனம் அதை 4ஆக பிரித்தார்னு பார்த்தோம் இல்லையா. அவர் பிரிச்சு 4 சீடர்களுக்கு சொல்லி வச்சு, நீங்க இனிமே உலகத்தவர்களுக்கெல்லாம் பரப்புங்கள் அப்படின்னு சொன்னார். ரிக் வேதத்தை பைலர் மூலமாக பரப்பினார். யஜுர்வேதத்தை வைஷம்பாயனர் மூலமாக பரப்பினார். அதுக்கப்புறம் சாமவேதத்தை ஜெய்மினி அப்படிங்கிறவர் மூலமாக பரப்பினார். ஆதர்வனத்தை சுமந்து அப்படிங்கிறவர் மூலமாக பரப்பினார். அதுக்கு அடுத்தது
இன்னும் ஒண்ணு இருக்கு, இதிகாச புராணங்கள். அந்த இதிகாச புராணங்களை ரோமஹர்ஷனர் அப்படிங்கிற தன்னுடைய சீடருக்கு சொல்லி வைத்து, இனிமே உலகத்துல எங்க இதிகாச புராணங்களை சொல்லணும்னாலும் என்னுடைய பிரதிநிதியா நீர் போய் சொல்லும் அப்படின்னு அனுப்பினாராம். எல்லா இடத்துக்கும் வேதவியாசர் வந்தெல்லாம் சொல்ல முடியாது. அதனால வேதவியாசர் 4 சீடர்கள், ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், ஆதர்வனத்துக்கு 4 சீடர்கள் மூலமாக பரப்பினார். இதிகாச புராணங்கள் ரோமஹர்ஷனர் மூலமாக பரப்பினார். அதனால அந்த ரோமஹர்ஷனர் அவர் எதிர்ச்சையா நைமிஷாரண்யத்துக்கு வந்தாராம். வந்த உடனே அத்தனை பேரும் விழுந்து சேவித்து, பெரியோரே, உம்மை தரிசித்ததே நாங்கள் செய்திருக்கக்கூடிய பாக்கியம். நாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு பெரியோர்கள் வருவது பாக்கியம். உம்முடைய சேவையினால, உம்முடைய காட்சியினால, உம்முடைய உபதேசத்தினால எங்களுக்கு நன்மை உண்டாக போகிறது. உம்முடைய ஸ்பர்ஷத்தினாலே, உம்முடைய கட்டாட்சத்தினாலே, உம்முடைய வாக்காலே எங்களுக்கு நன்மை உண்டாக போகிறது. அதனால எங்களுக்கெல்லாம் நீர் சில அர்த்தங்களை சொல்லணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பெரியோர்களுடைய தரிசனம், பெரியோர்களுடைய உபதேசம் எப்போதும் கிடைக்காது, எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லா காலத்திலேயும் கிடைக்காது. அதனால கிடைக்கிற சமயத்தை சரியாக நாம பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேணும். அதனால ரோமஹர்ஷனர் அவரை விழுந்து சேவித்தார்கள். இந்த பூமி முழுக்க நீர் சென்று வந்திருக்கிறீர், அந்த பூமியில சிறந்த இடம் எது? எந்த இடத்துலலாம் தர்மம் தழைத்து ஓங்கி இருக்கிறது? எந்தெந்த நதிகள்லாம் புண்ணிய நதிகள், எந்தெந்த மலைகளெல்லாம் புண்ணிய மலைகள், அந்த எல்லா இடத்தினுடைய வைபவங்களையும் எங்களுக்கு சொல்ல வேணும். எதை நாங்கள் தரிசித்தால், எதுல நீராடினால் எப்பேற்பட்ட பாபமும் தொலையுமோ அது எல்லாவற்றையும் எங்களுக்கு சொல்ல வேணும். மனிதர்களுடைய பாபங்களை போக்குவதற்குண்டான வழிகள் எவை, நதிகள் எவை, அவை புண்ணியமான மலைகள் எவை, புண்ணியமான பிரதேசங்கள் எவை, அதெல்லாவற்றையும் எங்களுக்கு உரைக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அப்போ ரோமஹர்ஷனர் பார்த்து, பத்ம வடிவமாக இருக்கக்கூடிய பூமியில இருக்கக்கூடிய புண்ணிய நதிகளையும், புண்ணிய மலைகளையும், புண்ணிய கஷேத்திரங்களையும், பூமியை ஆண்ட புண்ணிய ராஜாக்களையும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அப்படின்னு அவர் சொல்ல தொடங்குறார்.